Bonjour mes amis, comment allez-vous? Ça va? நான் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதில் வர எக்ஸசைஸும் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு அதை கமெண்ட்ஸில் அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் கரெக்டான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவார். சவார் அப்படின்றது டு நோ அப்படின்றத குறிக்கும். டு நோ எனக்கு தெரியும் அப்படின்றத குறிக்கும். ஜெசே ஜ சே அப்படின்றத குறிக்கும். ஜ சே அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா je sais parler trois langues. je sais parler trois langues. தமிழ், ஆங்கிலம் et français அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். je sais parler trois langues. எனக்கு 3 மொழிகள் பேச தெரியும் அப்படின்றத தான் இது குறிக்கும். நெக்ஸ்ட் வேர்பு பார்த்தீங்கன்னா பர்லே. பர்லேன்றது டு ஸ்பீக் பேசுதல் அப்படின்றத குறிக்கும். Parlez-vous français? Parlez-vous anglais? Parlez-vous français? Parlez-vous anglais? நீங்க ஃப்ரான்ஸே பேசுவீங்களா, ஃப்ரெஞ்சு பேசுவீங்களா, நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்றத தான் இது குறிக்கும். இப்போ இதுக்கு பதில் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா je parle bien français. je parle bien le français. இப்போ இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்? je parle bien le français. je parle bien le français. je parle bien le anglais அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவேன், நான் நல்லா ஆங்கிலம் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்றத தான் இது குறிக்கும். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா உழுவார். உழுவார்ன்றது டு வாண்ட் விரும்புதல் அப்படின்றத குறிக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். je vais prendre un café. je vais prendre un café. எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்றது, நான் காஃபி குடிக்க விரும்புகிறேன் அப்படின்றத குறிக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா je vais prendre un rendez-vous. je vais prendre un rendez-vous. நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா je vais parler avec vous. je veux parler avec vous. நான் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். je veux parler avec vous. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா aider. aiderன்றது டு ஹெல்ப் அப்படின்றத குறிக்கும். உதவுதல் அப்படின்ற மீனிங். nous avons besoin d'aide. nous avons besoin d'aide அப்படின்னா எனக்கு உதவி தேவை அப்படின்றத குறிக்கும். எனக்கு, எங்களுக்கு. nous avonsன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், எங்களுக்கு உதவி தேவை அப்படின்றத குறிக்கும். சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா nous avons fixé un rendez-vous. nous avons fixé un rendez-vous. இப்போ நான் எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இந்த சென்டென்ஸை நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா pouvons-nous fixer un rendez-vous? pouvons-nous fixer un rendez-vous அப்படின்னு நான் உங்களை சந்திக்க முடியுமா, நம்ம ஒரு rendezvous ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மீனிங்கை இது குறிக்கும். இப்போ எதேனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த எதே வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். ட்ரீம் இட், விஷ் இட் அண்ட் டூ இட்.